ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல், நம்ம உடலுக்கு ஏற்ற கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு பேன் சூடாயிடுச்சான்னு பார்க்கணும். அப்புறம் பேன் சூடானோடனே கடுகு போட்டுட்டு பூண்டு வெங்காயம் போடணும். கூடவே கருவேப்பிலை போடுங்க. பேன் சிம்மில் வைங்க. ரொம்ப சூடாக அனலாக தீயக்கூடாது, கருகக்கூடாது. பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டுட்டு அதை லைட்டாக வறுத்து எடுக்கணும். ரொம்ப கருகணும்னு அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும். வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் எப்பயுமே நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது. இப்போ போட்டு நல்லா வதக்கிட்டே வரும்பொழுது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி, ஏன்னா பொரியல் செய்ய போகிறோம், சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதில் போடுங்க. கூடவே தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. நல்லா வதக்குங்க. டீ ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த கத்திரிக்காவை தான் நான் பொரியல் செய்ய போகிறேன். நீல வாக்கில் வெட்டி எடுக்கணும். நல்லா அலசணும். முதல்ல கத்திரிக்காய் வெண்மை நிறமாகவே இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு கார்ப்பு தன்மை உங்களுக்கு வராது. இந்த தண்ணி எதுக்கு அப்படி காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணி அரிசி கழுவிய தண்ணி. ரொம்ப டேஸ்ட்டு வரும், வாசனையாகவும் இருக்கும். பொரியல் செய்து எடுக்கும்போது நல்லா வதங்கட்டும். தீயக்கூடாது, கருகக்கூடாது. தண்ணி எதுவும் நான் ஊற்றலை. பாருங்கள், இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேர்க்கடலை வறுத்துட்டு அதில் பூண்டு காய்ந்த மிளகாய் போட்டு நம்ம ஒன்றும் பாதிமாக கொரன்னு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அரைச்சிட்டு அதை இந்த கத்திரிக்காய் வெந்த உடனே மேலே தூவி இறக்கும்போது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே வருங்க. அப்போது கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. டேஸ்டான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ற வண்ணமாக இது இருக்கும். டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நன்றி.